الحمد لله الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار، أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் என்னையும் உங்களையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லோன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது என் பெருமானார் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதுமைகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமைகளும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் நாளைக்கு மறுமையுடைய நாளில் மனிதனை நரகில் விட்டு செல்லும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது பாசறையில் வளர்ந்த சஹாபாக்களுக்கு போதித்து எச்சரித்ததை நான் எனக்கும் உங்களுக்கும் போதித்தவனாக எச்சரித்தவனாக இந்த ஜும்மாவினுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய ஒரு மாபெரும் அருள். இந்த வெள்ளிக்கிழமை இதனுடைய தினத்தில் வல்லவன் ரஹ்மான் உங்களையும் என்னையும் இந்த ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனது ஆலயத்தில் ஒன்று சேர்த்திருக்கிறான். அன்பினிமான உறவுகளே, அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, இந்த இடத்தில் நீங்களும் நானும் அல்லாஹுவை பற்றியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கை நெறிமுறையில் இருந்து ஒரு சில விடயங்களையும் இந்த ஜும்மாவினுடைய உரையின் வாயிலாக எங்களினுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த ஜும்மாவினுடைய உரையை கேட்பதற்காக இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லுகிறான்: அல்லதீ ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ்வினுடைய குர்ஆன் பேசுகிறது, அல்லதீ ஹலகல் மௌத், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மரணத்தை படைத்திருக்கிறான், வல் ஹயாத், இன்னும் வாழ்க்கையை தந்திருக்கிறான். எதற்காக வென்று தெரியுமா? அதனை அல்லாஹ் தஆலா பின்னால் சொல்லி காட்டுகிறான். லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் செயல்களால் யார் சிறந்தவர்கள் என்பதை, நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், அது அல்லாஹ்வை சார்ந்த ஒரு தனிப்பட்ட வணக்கமாக இருக்கட்டும், அல்லது இந்த சமூகத்தினுடைய உலக வாழ்க்கையில் நீங்கள் செயல்படக்கூடிய ஏதோ ஒரு செயல்பாடாக இருக்கட்டும், அந்த செயல்களில் யார் சிறந்தவர்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் மனிதனே உனக்குண்டான வாழ்க்கையை நான் தந்தேன், மனிதனே உனக்குண்டான மரணத்தையும் நான் தந்ததன் நோக்கமெல்லாம் இந்த இரண்டு விடயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் சோதிப்பதற்காக என்று அல்லாஹுவினுடைய குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, சமீப காலங்களாக இந்த இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு ஊர்களாக, இந்த ஊர்களுக்கு எந்த ஆலிம்கள் உரையாற்ற சென்றாலும்
மிக குறிப்பாக ஒரு சில விடயங்களை கொண்டு அவர்கள் பேசுவதற்கு கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். காரணம் என்னவென்று கேட்டால், இந்த இடங்களில் எல்லாம் இஸ்லாமிய வாலிபர்கள் அதிகமாக வாழ்ந்து வருகிறார்களோ அந்த இடத்தில் ஒவ்வொரு வாலிபனுக்கு மத்தியிலும் ஒவ்வொரு ஆண் பெண் வித்தியாச வேறுபாடு இல்லாமலும் போதை வஸ்தினுடைய பழக்கத்திற்கு ஆண்களும் பெண்களும் அடிமையாகிக் கொண்டிருப்பதை கண்கொண்டு நீங்களும் நானும் பார்க்கலாம். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஒரு காலம் இருந்தது, என்னுடைய சமூகத்தில் பித்அத்தை ஒழிப்பதற்காக முன்வந்து கொண்டிருந்தார்கள். என்னுடைய சமூகத்தில் அகீதாவை நிலைநாட்டுவதற்காக, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நிலைநாட்டுவதற்காக ஆலிம்கள் எல்லா ஜும்மாவினுடைய மேடைகளில் ஏறினார்கள். ஆனால் இன்றைய தினம் என்னுடைய சமூகத்தினுடைய மிக மோசமான நிலை என்னவென்று சொன்னால், எந்த மதுபானத்தையும் எந்த போதை தரக்கூடிய பொருளையும் அல்லாஹ் தஆலா திருமறையில் நேரடியாக கண்டிக்கிறானோ அதனை எல்லாம் என்னுடைய சமூகம் சாதாரணமாக தங்களினுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய நிலையை என்னுடைய கண் கொண்டு பார்க்கலாம். இதனை என்னுடைய சமூகத்திலிருந்து முழுவதும் துடைத்து எறிய வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய சமூகம் இந்த போதை என்று சொல்லக்கூடிய அரக்கனினுடைய வழியில் மாட்டி தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு வாலிபர்கள் பயணிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வை மட்டும் வணங்கி நேரான பாதையில் பயணிக்கிறார்களா என்று கேட்டால் கட்டாயமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய குர்ஆன் பேசுகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன்னமல் ஹம்ரு வல் மைஸிர். அல்லாஹ்வினுடைய குர்ஆன் பேசுகிறது, மதுவும் போதை தரக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும், இன்னும் சூதாட்டமும், இன்னும் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட பல காரியங்களை அல்லாஹ் தஆலா பட்டியலிட்டு விட்டு பின்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். யாரெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ் தடுத்திருந்த போதிலும் அல்லாஹ்வினுடைய தூதர் மதுவாட்டலை யாரெல்லாம் மது அருந்துவார்களோ அவர்களுக்கு மார்க்கத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று சொன்ன பிறகும் யாரெல்லாம் மது அருந்திய நிலையில் தொழுகைக்கு வருவார்களோ அவர்களினுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. யாரெல்லாம் மது அருந்திய நிலையில் தன்னுடைய வாழ்நாளை முடித்துக் கொள்ளுவார்களோ அவன் இஸ்லாமின் என்ற பெயரிலிருந்தும் தூரமாகிவிட்டான் என்று நபி அவர்கள் எந்த மது போதை வஸ்தை மிக கடுமையாக எச்சரித்தார்களோ அதனை அல்லாஹ் திருமறையில் பேசும்போது சொல்லுகிறான், ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். இது ஷைத்தானினுடைய செயல்பாடுகளில் இருந்தும் உள்ளதாகும். யாரெல்லாம் இதனை விட்டு வாழ்கிறீர்களோ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் லஅல்லகும் துஃப்லிஹூன், அவர்கள் வெற்றியாளர்களாக மாறுவார்கள் என்பதாக அல்லாஹ்வினுடைய குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இப்பொழுது போதை என்ற பொருள் அது பல வகையாக வந்து விட்டது. அது மதுவாக இருக்கட்டும், அது மாதுவாக இருக்கட்டும், அது ஒரு புகைத்தலாக இருக்கட்டும், இன்ன பிற மாத்திரையினுடைய வகைகளாக இருக்கட்டும், எந்த ஒரு ஆண் வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சுய நினைவை இழந்து ஒரு பொதுவோக்கான ஒரு சிந்தனையை நோக்கி பயணிக்கிறானோ அப்பொழுது